விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு முதுகெலும்பு இருந்தால் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தை கண்டித்து மு.க.ஸ்டாலின் வீடு முன்பாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று ராஜா சவால் விடுத்திருக்கிறார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா, பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை குறித்து உளவுத்துறை எச்சரித்தும் ஏன் அவருக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சட்ட விரோதிகளின் கூடரமாக திமுக இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சரால் ஆள முடியவில்லை என்றால் ஆட்சியை விட்டு போக வேண்டும் எனவும் தெரிவித்தார். கோவில்களை கொள்ளையடிப்பதை தவிர இந்த அரசு வேறு எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய ராஜா, தமிழகம் முழுவதும் 2000 கோவில்கள் சிதிலமடைந்திருப்பதாகவும் 1967ஆம் ஆண்டு முதல் இருந்த அனைத்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த திருமாவளவன்கிறார் யாரா, என்ன கட்சி அது? விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா? விசிகா. அந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பார்லிமெண்ட்ல போய் என்ன வேண்டி கிடக்கு? இங்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி நீ போராட்டம் நடத்து. முதுகெலும்பு இருந்தா தலித் மக்கள் மீது அக்கறை இருக்குமானால், ஏன்னா 67 பேர்ல 45 பேருக்கு மேல பட்டியல் சமுதாய மக்கள் செத்து போயிருக்காங்க. நீ அங்க போய் என்ன பண்ற? ஏன் இங்க போல? ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தல? ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தல? அங்க என்ன மத்திய சர்க்காருக்கு எதிர்த்தாப்புல பேசுறது? ஆகவே இந்த தேச விரோத தீய சக்திகள், மக்கள் விரோதிகள் நாடகம் ஆடுறான். ஆகவே இதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த தீய சக்திகளை முழுமையாக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறேன்.